ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 1 நம்பர்ஸில் எக்ஸாம்பிள் 1.1 பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் த எர்த் இஸ் அபவுட்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்து மைல்ஸ் கொடுத்துட்டு ரீட் அண்ட் ரைட் த நம்பர் இன் த இந்தியன் மெத்தடுன்னு கேட்குறாங்க. ஸோ எப்போயுமே இந்த மாதிரி ஒன்று கொடுத்தாங்கன்னா நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? ஸோ ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, lakh, 10 lakh, crore இந்த மாதிரி நம்ம சொல்லுவோமா? அப்போ க்ரோரில் ஸ்டார்ட் ஆகுது, ஓகேவா? ஸோ அப்போ பீரியட்ஸ் ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்னா பீரியட்ஸ்னால் என்னது? கமா எங்கெல்லாம் வருங்கிறத ஃபஸ்ட்டு எழுதணும். அப்புறம் பிளேஸ் வேல்யூ ஒன்ஸ், டென்ஸ் அது. அப்புறம் நம்பர் கமா யூஸ் பண்ணி எழுதணும் நம்பர் நேம் எழுதணும். ஸோ பீரியட்ஸில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வந்திருக்கீங்க? க்ரோர் வந்திருக்கா? அப்போ க்ரோர். நெக்ஸ்ட் என்னது வந்திருக்கு? 10 lakhs. ஸோ அது எல்லாமே சேர்த்து லேக்ஸில் வரும். நெக்ஸ்ட்டு எல்லாமே வந்து 1000ல் வரும். நெக்ஸ்ட் வந்து ஒன்ஸ். ஸோ கமா வந்து இந்த பேசிஸில் தான் நீங்கள் போடணும். நெக்ஸ்ட்டு பிளேஸ் வேல்யூ எப்படி வரும்? ஒன்ஸ், டென்ஸ் அந்த மாதிரி வருமா? அப்போ இப்படி உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னா ரிவர்ஸ்லேருந்து கூட எழுதலாம். ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, lakh, 10 lakh, crore. இப்போ புரியுதா? இப்படி ரிவர்ஸ் எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்பர் நம்மளுக்கு என்னென்ன நம்பர் இருக்கோ அதை எழுதுங்க. 9, 2, 9. இது எல்லாமே 0 தான். ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பீரியட்ஸில் ஃபஸ்ட்டே நீங்கள் போட்டிருக்கீங்க எப்போயுமே எங்கே உங்களுக்கு வந்து கமா போடணும்னு சொல்லிட்டு. எப்போயுமே வந்து க்ரோரில் ஒரு கமா, லேக்ஸில் ஒரு கமா, அப்புறம் 1000s ஒரு கமா போடுவீங்க. ஸோ அதே மாதிரி இப்போ எழுதுனீங்கன்னா 9க்கு ஒரு கமா, லேக்ஸ் சேர்த்து போட்டுட்டு 29, அதுக்கப்புறம் ஒரு கமா, அப்புறம் 1000s எல்லாத்தையும் சேர்த்து 1000ம் 10,000ம் இருக்குது. ஸோ இந்த 1000 இதுக்கு 2 கமா, அப்புறம் ஒன்ஸில் 3 இருக்குது, அப்போ 3 கமா. ஸோ யூஸிங் கமாஸில் இந்த மாதிரி எழுதணும். நம்பர் நேம் என்னது? இது எப்படி சொல்லுவீங்க? நீங்கள் 9 crore 29 lakh. இதுக்கு இங்கே நம்பர்ஸ் எதுவுமே இல்லைனாலும் நம்ம எதுவுமே சொல்ல வேணாம். ஸோ 9 crore 29 lakh. ஓகேவா? இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம். தேங்க்யூ.